ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2259 ஆவது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே 13ஆம் பகுதி இன்றைய அனுபவத்திற்கு. வடநெறிக்காவியங்களிலே ராமாயணத்தில் சீதா பிராட்டியையும் மகாபாரதத்தில் வேகவதியும் உதாரணமாக சொல்லி அவர்கள் வரலாற்றை சொன்ன பின்பு நாககன்னிகையான உலூபியின் வரலாற்றை பேசுகிறாள் பரகால நாயகி. நாககன்னியின் வரலாற்றை சொல்லி அவள் அவனுக்கு பிடித்த அர்ஜுனனை கைப்பிடிக்க சென்று அவனை கடத்தி சென்று தன் லோகத்திலே வைத்து அவனுடன் அனுபவித்தாள் அல்லவா என்பதை சொல்லி, அப்படி இருக்கும்போது நான் ஏன் என் தலைவனை அடைய மடலூறக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார் பரகால நாயகி. இந்த பகுதியிலே நாககன்னிகையின் காதல், அதாவது மகாபாரதத்தின் ஆதி பர்வத்தில் 234வது அத்தியாயத்திலே கூறப்பட்டுள்ள நாககன்னிகையாகிய உலூபி என்பவளின் வரலாறு அடுத்து கூறப்படுகிறது. பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல்நாடன் மின் ஆடும் கொல்நவிலும் நீள்வேல் குருக்கள் குலமதலை தன்னிகரொன்றில்லாத வென்றி தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவன்தன் பொன்வரை ஆகம் தழுவிக்கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே. நீங்கள்லாம் கேட்டதில்லையா என்று கேள்வி கேட்கிறாள் பரகால நாயகி. பூங்கங்கை முன்னம் பனல் புறக்கும் நல்நாடன் மின்னாடும் கொல்நவிலும் நீள்வேல் குருக்கள் குலமதலை தன்னிகரொன்றில்லாத வென்றை தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நான் ஆட்சம் அடம் என்று இவையகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவள்தன் ஒன்பரையாகம் தழியுக்கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்தினிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே. பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல்நாடன் மின்னாடும் கொல்நவிலும் நீள்வேள் குருக்கள் குலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயன். அர்ஜுனனை பற்றி விசேஷனம் இவையெல்லாம் அர்ஜுனனை போன்று சொல்கிறாள். அதற்கு பிறகு அந்த பெண் நாக கன்னிகை அவளை பற்றி சொல்ல வரும்போது பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவன்தன் பொன்வரையாகம் தழுவிக்கொண்டு போய் தனது நன்னகரம்புக்கு நயந்தினிது வாழ்ந்ததும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே. நீங்கள்லாம் அந்த மகாபாரதத்திலே அவற்றையெல்லாம் கேட்டு அறிவதில்லையா? நீங்கள் அறிந்ததில்லையா? அப்படி இருக்கும்போது என்ன ஏன் குறை சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதாக பரகால நாயகி கூறுகிறார். முதலில் பதவுரை பார்க்கலாம். பூங்கங்கை அழகிய கங்கை என்ற ஆற்றினுடைய முன்னம் புனல் பறக்கும் முற்பட்ட வெள்ளம் பரவ பெற்ற நல்நாடன் நீர்வளம் மிக்க நாட்டுக்கு புரியவனாகிய மின்னாடும் கொல்நவிலும் நீள்வேல் ஒளி வீசுகின்ற கொலை தொழிலில் பழகின நீண்ட வேலையுடைய குருக்கள் குலமதலை குருவம்சத்தில் தோன்றியவனாகிய தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வெற்றி பொருந்திய அர்ஜுனனை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை நாகங்களின் அரசனான கௌரவ்யன் என்பவனுடைய இளைய பெண்ணாகிய உலூபி என்பவள் பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல பெண்மைக்கு பொருந்திய நாணம் அச்சம் மடம் முதலிய பண்புகள் நீங்க
தன்னுடைய கொங்கை முகம் நெறிய, தன்னுடைய கொங்கையின் முகடுகள் தன்னால் நெறிக்கப்பட தான் நயந்து வெட்கத்தை விட்டு தானாகவே வலிய விரும்பி அவன் தன் பொன்வரை யாகம் தழுவிக்கொண்டு அர்ஜுனனுடைய அழகிய மலை போன்ற மார்பினை தானாகவே வலியச் சென்று தழுவிக்கொண்டு தனது நன்னகரம் போய் புக்கு தனது அழகிய நாகலோகத்தை அடைந்து இனிது வாழ்ந்ததுவும் அவனோடு இனிமையாக சில காலம் கழித்த செய்தியையும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே. நீங்கள் பழைய மகாபாரதம் கூறும் நிகழ்ச்சிகளுள் ஒன்றாக கேட்டு அறிந்ததில்லையோ? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதோ என்று கேட்கிறார். இந்த பகுதியினுடைய பொருள், நாககன்னிகையின் காதல். முன்பு அழகிய கங்கையின் நீர் பரவும் சிறந்த நாடுடையவனாய் மின்னலைப் போல ஒளிவாய்ந்து கொல்வதையே இயல்பாக உடைய நீண்ட வேலை உடையவனாய் குருகுல மன்னருள் சிறந்தவனாய் தனக்கு ஒப்பில்லாதவனாய் போரிலே வெற்றியே பெறும் அர்ஜுனனை நாககன்னிகையான உலூபி அணைந்தாள். அவள் நாகர்களுக்கு அரசனின் மகள், மடப்பமுடையவள், பாவை போன்றவள். தனக்குரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகியவை தொலையும்படியாகவும் தன்னுடைய கொங்கையின் முகம் நெறியும்படியாகவும் அவனுடைய பொன்போலும் மலை போலும் உள்ள உடலை தழுவி தன்னுடைய அழகிய நாகலோக நகருள் சென்று இடையில்லாமல் புணர்ந்து வாழ்ந்த வகையை இதிகாசமான மகாபாரதத்தில் கேட்டு தெளியவில்லையோ நீங்கள்? அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோரது வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் உள்ள நாககன்னிகையாகிய உலூபி என்பவளின் வரலாறு அடுத்து கூறப்படுகிறது. வேகவதி என்பவள் பெயர் கூட பிறரால் அறியப்படாத ஒருவனுக்காக மடல் எடுத்த செய்தி முன் கூறப்பட்டது. முந்தைய பகுதிகளிலே சீதா பிராட்டியை பற்றி சொன்னார், அப்புறம் வேகவதி பற்றி சொன்னார். நாககன்னிகையான உலூபி என்பவள் தீர்த்த யாத்திரை செய்யும் அர்ஜுனனை கங்கையில் நீராடும் போது கண்டு காமுற்று அவனை நிர்பந்தித்து இழுத்துச் சென்று தன்னுடைய ஆசையை கூச்சமில்லாமல் அவனிடம் சொல்லி அவனை அனுபவித்தாள் என்று மகாபாரதம் ஆதிபர்வம் 234வது அத்தியாயத்தில் கூறப்பட்ட இதிகாசத்தை அனுசந்திக்கிறார். பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் முன் கூறப்பட்ட வேகவதியின் காதலனைப் போலே பிரசித்தமில்லாத ஒருவனுக்காகவோ மடல் எடுத்தாள் இவள். உலக பிரசித்தியமான ராஜகுல தோன்றலான அர்ஜுனனுக்காக அல்லவோ மடல் எடுத்தது. பூங்கங்கை, 2 கரையிலும் சோலைகளாய் பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் கங்கை பூங்கங்கை. முன்னம் புனல் பறக்கும், இமயமலையிலே சிறிது நீர் உற்பத்தியானாலும் அது கங்கை வழியாக முதலில் பாய்வது இவன் நாட்டிலேயாகும். தலைமடையாய் இருக்கை நீர்வளம் சொல்லுகிறது இது. முன்னம் புனல் பறக்கும். அடுத்து இனி உலூபியினுடைய காதலனுடைய தன்மை சொல்லப்படுகிறது. நல்நாடன், நாட்டினுடைய அழகு, அதாவது நீர்வளம் உடையதாய் அதனால் அழகியதாக இருத்தல். மின் ஆடும், மின்னலைப் போல் ஒளியுடையதாய் அதனைப் போலவே அசைந்து வந்து கொண்டிருப்பதாய். கொல்நவிலும் நீள்வேள், எதிரிகள் தன்னை கண்ட அளவிலேயே வயிறு அழுகி போம்படி செய்யும் நீண்ட வேல், அதனை அடக்கி ஆளவல்லவர் அரிதாயிருக்கிற வேலினையுடைய. குருக்கள் குலமதலை, குரு ராஜகுல தோன்றல். ஒருவனை குறிப்பிடவே அக்குலத்தில் உள்ள பாண்டவர் 5வரையும் கொள்ள வேண்டும். உலகிலேயே குருகுலத்தவர் என்று போற்றப்படுபவர்கள் இவர்கள் 5 அவர்களுள் முக்கியமானவனாயிருப்பவன் இவன். குருக்கள் குல மதலை. தன்னிகர் ஒன்றில்லாத, தனக்கு ஒப்பாக கூடியவர் மனிதரில் ஒருவரும் இல்லாத, தனக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று சொல்லும்படியாக, வீரத்தில் எம்பெருமானும் இவனுக்கு நிகராக மாட்டான் என்று சொல்லும்படியாக, தனக்குத்தானே வெற்றி பெறுதலில் நிகரானவன் என்று சொல்லப்படுகிறான்.
தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை. கண்ணனும் வெற்றியில் தனக்கு ஒப்பில்லாத பொருள் இன்பம் ஆகிய பற்றுக்களை வென்றிருப்பவனான அர்ஜுனனை. அர்ஜுனனுக்கு பொருள் மேல் ஆசை கிடையாது, இன்பம் மேலும் ஆசை கிடையாதாம். தன்னை ஆசைப்பட்ட ஊர்வசியை தான் விரும்பாமல் தாய் என்று கருதி வணங்கியவன் என்றால் தன் தந்தை இந்திரனுடைய பட்ட அந்த அரண்மனையிலே இருப்பவள் ஊர்வசி. அதனாலே அவளை தாய் என்று வணங்கி விலகிச் சென்றான் அர்ஜுனன் என்பது மகாபாரதத்தில் கூறப்படும் செய்தி. அதன் அப்படி இன்பம் வேண்டாதவனாக இருந்தான். பன்னகராயன் மடப்பாவை. பன்னகராயன் பாம்புகளுக்கு அரசன், பாவை அவனுடைய மகள். பன்னகம் காலால் செல்லாதது, பன்னகம் என்றால் காலால் செல்லாதது என்று பொருள்படும் பாம்பு. மடப்பாவை இயல்பாகவே பெண்மை நலம் நிறைந்தவள், இவளை விட சிறந்தவர் இல்லை என்று சொல்லலாபடி இருப்பவள். பாவை தன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல. பிறந்த பின்பு உண்டாகாததாய் பிறப்பிலிருந்தே தனக்கு பண்புகளாய் அமைந்த வெட்கம் முதலானவற்றை விடுத்து. நாணம் என்றால் பெண்மைக்கு தகாத செயலில் மனம் ஒடுங்கி நிற்பது நாணம். அச்சம் அந்த செயலை நினைத்தாலும் மனம் நடுங்குதல். மடம் எல்லாம் அறிந்தும் அறியாது போல் இருத்தல் மடம். பயிர்ப்பு பிற புருஷர்களுடைய ஆடை முதலியன தம் மேலே பட்டா கூட அருவறுப்பு கொள்ளுதல். இதான் நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு. இந்த நான்கும் இருக்க வேண்டும் பெண்களுக்கு என்று சொல்வார்கள் அல்லவா. இந்த நான்காவதான பயிர்ப்பை கற்புடைய எந்த பெண்ணும் விட முடியாதாகையாலே அதை எடுக்கவில்லை. எடுக்காமல் நாணம், அச்சம், மடம் இவற்றை விட்டு என்று சொல்கிறார். பாவை இதன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல. தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவன்தன் பொன்வரையாகம் தளி கொண்டு போய் தன் நன்னகரம் புக்கு. தன்னுடைய முலை முகடுகள் நெறியும்படியாக ஒருதலை காமமாக அவனுடைய பொன்மலை போன்ற மார்பை அவன் இசையாத போதும் தான் தழுவிக்கொண்டு போய் தன் நன்னகரம் புக்கு. தனது நல்நகரம், தன்னுடைய நல்ல நகரம். மடல் எடுப்பதை தடுத்து கொண்டு இவ்வூரில் இருக்கும் உங்களைப் போலல்லாமல் மடல் எடுப்பாரை கொண்டாடும் தன்னுடைய நல் நகரம். எதனால் அந்த நாககன்னிகையோட நகரம் நல்ல நகரம் என்று சொல்கிறார் என்றால், நீங்களெல்லாம் இருக்கிறீர்களே முன்னால் என்னை மடல் எடுக்க கூடாது என்று என்னை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இந்த ஊரில் இருப்பவர்கள். அப்படியல்லாமல் மடல் எடுப்பவரை கொண்டாடக்கூடிய ஊர் அந்த நல் நகரம். அப்படிப்பட்ட தன்னுடைய நல் நகரம் நயந்து கொண்டாடி நாளும் அவனை புணர்ந்து ஒப்பற்ற கலவியை நிகழ்த்தி நயந்து இனிது வாழ்ந்ததுவும் பழி சொல்வார்களோ என்று நினைக்கப்பட்டவர்களும் இவளுடைய காதலை புகழ்பவராக வந்து சேர தானும் அவனுமாக அனுபவித்த அனுபவத்தை பற்றியும் உங்களைப் போலே தடை செய்யக்கூடியவர் ஒருவரும் இல்லாமல் தோழிமார் அனைவரும் அவனை அடைய வழி சொல்லுவாரும் புகழுவாரும் ஆகையாலே இனிமை தவிர வேறில்லாமல் வாழப்பெற்றதையும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே. இந்த வரலாறு மகாபாரதத்தில் இருக்கிறது. காமசாஸ்திரம் கற்காவிட்டாலும் அது பற்றி குறைவில்லை. பாவம் போக்கும் புண்ணியத்திற்காகவாவது மகாபாரதம் கூட கேட்கும் வழக்கம் இல்லையோ? அது கேட்டிருந்தாலும் மடல் எடுப்பதன் பெருமையை அறிந்திருக்கலாமே. ஆக இப்படிப்பட்ட பெண்கள் வட இலக்கியத்தில் காவியங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பெண்கள் மடல் ஊர்வதற்கு தடை இல்லாத போது எனக்கு மட்டும் ஏன் தடை, நான் ஏன் மடல் ஊறக்கூடாது என்று சொல்லுகிறார் இந்த பாசுர பகுதியிலே பரகால நாயகி. பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல்நாடன் மின்னாடும் கொல்நவிலும் நீழ்வேள் குருக்கள் குலமதலை தன்னிகரொன்றில்லாத வென்றி தனஞ்சயனை. பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவை அகல. தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தான் அவன் தன் பொன்வரையாகம் தளி கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே.
என்று கேள்வி கேட்கிறார் பரகால நாயகி இந்த பாசுர பகுதியிலே. பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல் நாடன் மின்னாடும் கொல்நவிலும் நீழ்வேல் குருக்கள் குலமுதலை தன்னிகரொன்றில்லாத வென்றை தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நான் அச்சம் மடம் என்று இவையகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தானவந்தன் ஒன்வரையாகம் தழுவிக்கொண்டு போய் தனது நன்னகரம்புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததும் முன்னுரையில் கேட்டு அறிவதில்லையே என்ற இந்த பரகால நாயகியின் பிரகடனத்தை, இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். நாளையும் மேலும் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ல இருக்கிறார் பரகால நாயகி. அது என்ன என்பதை காத்திருந்து அனுபவிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.